Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.7ல second question பார்க்க போறோம். Question என்னன்னா, determine the values of lambda for which the following systems of equations x plus y plus 3z equal to 0, 4x plus 3y plus lambda z equal to 0, 2x plus y plus 2z equal to 0 has first subdivision a unique solution, second subdivision a non-trivial solution. அதாவது இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் லேம்டாவோட வேல்யூ இருக்கா. இப்போ இந்த லேம்டாவோட வேல்யூ நீங்கள் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து யூனிக் சொல்யூஷன் தரும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷனில் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் தரும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். ஏன்னா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ன்றதுனால ஏ வந்து என்ன, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன 1 1 3, செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து 4 3 லாம்டா, தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து 2 1 2. எக்ஸ் வந்து என்ன, காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ் என்ன எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு காலம் வெக்டர் ஆஃப் ஜீரோஸ் 0 0 0. இப்போது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கலாம். அதாவது லெஃப்ட் சைட் வந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ், ரைட் சைட் வேல்யூஸ் என்ன 0 0 0. இப்போ இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன 1. இப்போ இந்த காலமில் இதுக்கு கீழே வர வேல்யூஸை நம்ம ஜீரோவை மாற்றணும். அதாவது இந்த 4 and 2. அப்போது ரோ 2 நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ரோ 2 மைனஸ் 4 into ரோ 1. ஏன்னா 4 மைனஸ் 4 into 1 இந்த வேல்யூ வந்து ஜீரோவாக மாறும். அதே மாதிரி இப்போ ரோ 3 நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ரோ 3 மைனஸ் 2 into ரோ 1. ஏன்னா 2 மைனஸ் 2 into 1 இந்த வேல்யூ வந்து ஜீரோவாக மாறும். ஸோ இப்போ இந்த ரோ 2 and ரோ 3 ரோ ஆப்ரேஷனை ரோ 2 and ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ரோ 1 வேல்யூஸ் வந்து சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கலாம் 1 1 3 0. இப்போது ரோ 2 வேல்யூஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 இப்போ தான் பார்த்தோம். செகண்ட் வேல்யூ என்ன 3 மைனஸ் 4 into ரோ 1 என்ன 1. அப்போது 3 மைனஸ் 4 என்ன -1. இப்போ அடுத்த வேல்யூ லாம்டா மைனஸ் 4 into 3. அப்போ லாம்டா மைனஸ் 12. இப்போது அடுத்த வேல்யூ 0 தான். இப்போது ரோ 3 வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன 0 தான். செகண்ட் வேல்யூ 1 மைனஸ் 2 into 1. அப்போது 1 மைனஸ் 2 என்ன -1. இப்போ அடுத்த வேல்யூ 2 மைனஸ் 2 into 3. அப்போது 2 மைனஸ் 6 என்ன -4. அடுத்த வேல்யூ வந்து 0 தான். இப்போது செகண்ட் ரோ பாருங்கள், வேல்யூஸ் என்ன 0 -1 லாம்டா -12. ரோ 3 வந்து 0 -1 -4. இப்போ இந்த லாம்டா -12 வந்து ரோ 3ல வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால ரோ 2 and ரோ 3யை நம்ம ஸ்வாப் பண்ணலாம். அப்போது ரோ 2 and ரோ 3யை ஸ்வாப் பண்ணலாம். அப்போது ரோ 1 வேல்யூஸ் என்ன சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கலாம் 1 1 3 0. இப்போது ரோ 2 வேல்யூஸ் வந்து என்ன வரும் 0 -1 -4 0. ரோ 3 வேல்யூஸ் என்ன 0 -1 லாம்டா -12 0. இப்போது செகண்ட் ரோ பாருங்கள், செகண்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன -1. இப்போ -1க்கு கீழே இருக்க -1 நம்ம ஜீரோவாக மாற்றணும். அப்போ தான் ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்போது ரோ 3 நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ரோ 3 மைனஸ் ரோ 2. ஏன்னா -1 மைனஸ் ஆஃப் -1 இந்த வேல்யூ வந்து ஜீரோவாக மாறும். இப்போது இந்த ரோ 3 ரோ ஆப்ரேஷனை ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போது ரோ 1 and ரோ 2 வேல்யூஸ் வந்து சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கலாம் 1 1 3 0. ரோ 2 வேல்யூஸ் என்ன 0 -1 -4 0. இப்போ ரோ 3 வேல்யூஸ் வந்து என்ன வரும், ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான். ஏன்னா 0 - 0 0. செகண்ட் வேல்யூ வந்து 0 இப்போ தான் நம்ம பார்த்தோம். தேர்ட் வேல்யூ லாம்டா -12 மைனஸ் ஆஃப் -4. அப்போது லாம்டா -12 மைனஸ் இன்ட்டு -4 என்ன +4. அப்போது லாம்டா -8. ஸோ இப்போ தேர்ட் வேல்யூ வந்து லாம்டா -8. அடுத்த வேல்யூ வந்து 0 தான். இப்போது நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, யூனிக் சொல்யூஷன். இப்போது யூனிக் சொல்யூஷன் இப்போ ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் வந்து கிடைக்கணும். ட்ரிவியல் சொல்யூஷன் வந்து எப்போ கிடைக்கும்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அப்போ தான் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன் அதாவது ட்ரிவியல் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இப்போது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு n. இங்கே n வந்து என்ன 3. ஏன்னா x y z 3 அன்னோன்ஸ் இருக்குது. அப்போது
ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன இருக்கணும் 3. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன 3. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3னா அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 3 இருக்கணும். அதாவது இந்த லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 3 இருக்கணும். அப்போ தேர்ட் ரோ பாருங்கள், இந்த லாம்டா -8 வந்து நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கணும். அப்போ லாம்டா -8 நாட் ஈக்குவல் டு 0. அப்போது லாம்டா நாட் ஈக்குவல் டு 8. இப்போ இந்த ஹோல் மேட்ரிக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் லாம்டாவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 8னா அப்போ இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு உங்களுக்கு ரேங்க் வந்து 3 அப்படின்னு தான் வரும். அதனால லாம்டா நாட் ஈக்குவல் டு 8. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இப்போது நான் ட்ரிவியல் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் லெஸ் தென் n. அதாவது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்ன 3. அப்போது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் லெஸ் தேன் 3 அப்படின்னு இருக்கும். அப்போது நம்ம ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ரேங்க் வந்து 2னா அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2ஆக இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ வந்து நான் ஜீரோ ரோ. அப்போது தேர்ட் ரோ வந்து 0 ரோவாக இருக்கணும். அப்போது லாம்டா -8ஓட வேல்யூ வந்து 0ஆக இருக்கணும். அப்போது லாம்டா ஈக்குவல் டு 8. இப்போ லாம்டா ஈக்குவல் டு 8னா இந்த வேல்யூ வந்து 0ஆக மாறும். அப்போது ரேங்க் ஆஃப் ஏ நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் 2 தான் வரும், ஏன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2. ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் 2 தான், ஏன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2. அப்போது லாம்டா ஈக்குவல் டு 8. இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.